குடும்பம் முக்கியம், குடும்பத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரபலம் விஜய் அவருக்கு ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் பொறுப்பேற்ற சில நாட்களே ஆயிருக்கு. அவரை சுற்றி அரசியல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை விவாதம் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பேசப்பட்டு வருது. அந்த வரிசையில இப்ப நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி அவரோட பேச்சு புதிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவர் பேசும்போது நேரடியா பெயரை சொல்லாம அவரது பேச்சு முழுவதும் முதலமைச்சர் விஜய் அவரை மையப்படுத்தியதாவே இருந்துச்சு. அப்ப அவர் பேசும்போது தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் பலருக்கு அதிர்ச்சி. நேற்று கூட நாங்க மதுரையில பேசிக்கிட்டு இருந்தோம். 150 கோடி ரூபாய் செலவு செய்தது குறித்து பேசணும். 150 கோடி எதுக்காக செலவு செய்வாங்க? 1500 கோடி எடுக்கிறதுக்காக தானே. ஒரு கட்சி எல்லாம் காணாமலேயே போயிருச்சு, சல்லடை போல ஆகிருச்சு அப்படின்னு அரசியல் கருத்தை சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் அவரோட பேச்சு சாதாரண அரசியல் விமர்சனமாகவே பார்க்கப்பட்டுச்சு. அடுத்த சில நிமிடங்கள்ல அவர் பேசிய வார்த்தைகள் பெரிய விவாதமா மாறி இருக்கு. அப்ப அவர் பேசும்போது பதவியேற்பு விழாவை நானும் தொலைக்காட்சியில பார்த்தேன். அப்ப முதல் வரிசையில ஒரு 3 பேர் மிஸ்ஸிங். அது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் குறிப்பிட்ட 3 பேர் அப்படிங்கறது சங்கீதா அவங்களையும் மகன் மகளையும் தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களை வீழ நினைச்சவங்க வீட்டுக்கே சென்று அவங்களோட கை குலுக்கி அவங்களோட தோள் மீது கை போட்டு அன்பு செலுத்திய பண்பாளர் நீங்க. அதனால அந்த 3 பேரை விட்டுவிட மாட்டீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு தலைவா, விட்டுடாதீங்க. இத கேட்ட பலர் இது சாதாரண அரசியல் கருத்தா இல்ல, விஜய் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி கூறப்பட்ட கருத்தா இருக்கலாம்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி அவரு தன்னோட பேச்ச அங்கேயே நிறுத்தல. பல கோடி இளைஞர்கள் உங்க பின்னால வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம். மனைவி மீதும் பெத்த பிள்ளைகள் மீதும் பாசமும் அன்பும் இருக்கணும், அதை நீங்க உருவாக்கணும். இந்த வரிகளுக்கு பிறகு சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்து உருவாயிருச்சு. அவரு மறைமுகமா விஜய் அவருடைய மனைவி மகன் மகளை தான் சொல்றாரு அப்படின்னு. இந்த விவாதத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. விஜய் அவர் முதலமைச்சரா பதவியேற்ற நாள்ல நடந்த விழாவுல நடிகை த்ரிஷா அவங்க கலந்துகிட்டது அப்ப பெரிய பேச்சா மாறுச்சு. அதுவும் அவருக்கு முன் வரிசையில இடம் கொடுத்தது பலரோட கவனத்தை ஈர்த்துச்சு. அந்த காட்சிகளை வச்சு சமூக வலைதளங்கள்ல பலவிதமான கருத்துக்கள் வெளியாச்சு. சில பேர் அதை சாதாரண நண்பர் உறவாக பார்த்தாலும் சில பேர் கடுமையா விமர்சிச்சாங்க. 3 பேர் மிஸ்ஸிங் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது விஜய் அவருடைய குடும்பத்தை நோக்கித்தான் அப்படின்னு கருத்து பரவுச்சு. இது சமுத்திரக்கனி அவங்களுடைய விஜய் அவரை பத்தி முதன்முறையா கருத்து சொல்ற விஷயம் கிடையாது. ஏற்கனவே விஜய் அவர் த்ரிஷா 2 பேரும் திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டதப்ப சமுத்திரக்கனி அவர் ரொம்பவே அதிருப்தியா பேசியிருந்தார், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. சமுத்திரக்கனி அவங்களுடைய இந்த பேச்சை சில பேர் நல்ல எண்ணத்தோட சொன்ன அறிவுரைன்னு பாக்குறாங்க. சில பேர் இவர் ஏன் தனிப்பட்ட வாழ்க்கைய பொது வெளியில பேசணும்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சொன்னது சரியான விஷயம் தான். அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு குடும்பம் முக்கியம் அப்படிங்கறத புரிய வைக்கணும் அப்படிங்கறத தான் அவர் அங்க சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத சொல்லுங்க.